நிறைய பேர் என்கிட்ட சீர்சக்கர் ஃபேப்ரிக் அப்படின்னா சீர்சக்கரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சீர்சக்கரங்கிறது வீவிங் ப்ராசஸ்ல வர ஒரு டெக்னிக். அது இப்ப என்கிட்ட முன்னாடி இருக்காது ஒரு சீர்சக்கர் ஃபேப்ரிக். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபேப்ரிக் 100 மீட்டர்ஸ் அப்படின்னா சீர்சக்கர் ஃபேப்ரிக் நான் வந்து 130 மீட்டர்ஸ் நான் வந்து மேல பீம் சுற்றுவேன். இப்ப அதுல பாத்தீங்கன்னா இங்க வர இந்த ஒயிட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஆக்சுவலா சீர்சக்கர். இந்த ஸ்ட்ரைப்ஸ் மல்டி கலர் ஸ்ட்ரைப்ஸ் நடுல வர்றது சீர்சக்கர். இந்த கீழே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சீர்சக்கர் ப்ரொஜெக்ட் ஆயிருக்க இடம். சோ இதுதான் அந்த சீர்சக்கரோட ப்ரொஜெக்ஷன். அந்த முன்னாடி வர அந்த டிசைனோட எம்போஸ் டிசைன் சொல்லுவாங்க. இந்த தறியை ரொம்ப வந்து வித்தியாசமானது. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க ஷட்டில் வந்து 3 ஷட்டில் இருக்கும். இந்த டிசைன்ல 3 கலர்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு ஷட்டில் ஒவ்வொரு இடத்துல இங்க பாத்தீங்கன்னா க்ளோஸா பாத்தீங்கன்னா யூ கேன் see the colors. சோ இந்த கலர்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த ஷட்டில் நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இதுதான் டிசைன் பிளேட். இந்த டிசைன் பிளேட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த ஷட்டில் மேலேயும் கீழேயும் மாறிக்கிட்டே வரும். அது நான் உங்களுக்கு அந்த வீடியோல காமிச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அப்படிதான் இந்த டிசைன் கிரியேட் ஆகுது. வேற இந்த தரையும் நாங்கள் கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷனா பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் வந்து நாங்கள் டிசைனுக்கு போர்டு வச்சிருக்கோம். ஸோ அந்த போர்ட்லயே அந்த டிசைன்ஸ் வந்து மேனுவலா அங்கே வந்து எல்லாமே ஆப்ரேட் பண்ணனால இங்க அது வந்து கரெக்டா போகும். இந்த இடத்துல அந்த டிசைன் கார்டு இருக்காது, வேற இங்க அந்த டிசைன் கார்டு இருக்கும். ஸோ இப்படிதான் ஒரு ஸ்ட்ரைப் சீர்சக்கர் ஃபேப்ரிக் இப்படிதான் வந்து நாங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். பின்னாடி காமிக்கிறேன், அது உங்களுக்கு புரியும்.